மாட்டேன், ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். செம்ம அடி உழுது. என்ன அடி உழுது? செம்ம அடி அடிச்சுட்டு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, காலையும் கட்டி வாய்ப்பா. நம்ம அப்படி தானே கட்டப்பட்டுருக்குறோம். விசாஸ் இந்த பக்கம் அடிக்கிறான், வேலையில் போனால் அவன் அடிக்கிறான். இந்த கத்தருக்கு மகிமை விட்டாரு. எனக்கு இந்த மனுஷனை சிந்திச்சு பார்த்தேன். அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறான். கால்கள் என்ன பண்ணிருக்க, கட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய சிந்தைகளை பாருங்க. வலியோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு கூட அந்த கண்ணீரை மறக்கல, அந்த பிரச்சனை பார்க்கல, பாடுகளை பார்க்கல. நீ காலை கட்டு, கையை கட்டு, எதவனை கட்டு, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. எங்கள் அப்பாவை துதிப்பதற்கு ஒரு சின்ன இடம் கிடைக்குதா என்று தேடினான். எப்படி இருப்பீங்க? உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்? உங்கள் துதி எப்படி இருக்கும்? உங்கள் ஆராதனை எப்படி இருக்கும்? எந்த இருளுக்குள் இருந்தாலும் மரண இருளையை ஜெயிக்கக்கூடிய தேவனின் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பக்கம் காலை கட்டிட்டாங்க, கையை கட்டாங்க. அவனுக்குள்ள பாருங்க, அவ்வளோ பிரச்சனை, அடி வாங்கி வலி வாங்கிட்டு ஐயோ வலிச்சா கொஞ்சம் தூங்கணும்னு நினைப்பான் இல்லையா? ஒருத்தர் தூங்கினார் இல்லையா? பேதுரு எங்கே பண்ணார்? சிறைச்சாலை போனால் அவர் என்ன பண்ணார்? நல்லா தூங்கிட்டார். ஆனால் தூங்க விட மாட்டார். ஆனால் என்ன பண்ண மாட்டார்? தூங்கினா மதியானம் தூங்குறவர்களே, 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நன்றாக உறங்குகிறவர்களே உங்களை தட்டி எழுப்புவான். அவன் தூங்கி கொண்டு இருந்தான். ஆனால் இவ்வளோ வலிங்க, இவ்வளோ வேதனைங்க. ஆனால் எப்போ ஜெபிக்கிறாங்க தெரியுங்களா? பகலில் ஜெபிக்க மாட்டேன். எப்போ ஜெபிக்கிறாங்களா? நடு ராத்திரியில். அந்த வலியை, அந்த வேதனை மறப்பதற்கு ஒரே ஒரு வழி, மருந்தாக இருக்கிற என் அப்பாவை கூப்பிட்டா தான் நடக்குன்னு சொன்னாங்க. அல்லையா? எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நெருக்கடி வருகிறதோ, நல்லா கவனிச்சு பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, இவன் வாழ்க்கையில எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தான். அவ்வளவு பெரிய நெருக்கடி சிந்தித்து பார்க்கிற கற்பனைக்க முடியல. இல்லைன்னா இவ்வளோ அடி அடிச்சுட்டு காலை போட்டுட்டு என்ன பண்றாங்க? இவன் சந்தோஷமா பாடுறாங்க, சந்தோஷமா பாடுறான். எவ்வளவு சந்தோஷம் வருமா நமக்கு? முடிக்கணும் நம்ம. அல்லையா? அவன் என்ன சொல்றான்? இதே நீ காலை கட்டு, கையை கட்டி, இப்போ தான் அடி வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ அடி அடிச்சு உடம்பெல்லாம் பாரு, தோலெல்லாம் பாரு, உடம்பை பார்த்தியா பட்டையாக இருக்குது. அந்த பட்டைக்கு அடைக்கல. நீ என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுற, காலையை கையை என்ன பண்ணுற, அழகாக கட்டி என்னை உட்கார வைக்கிற. அதுக்காக உனக்கு நன்றிப்பா. எதுக்காக நன்றி சொல்லுங்க? அவன் அடித்து தோல் என்ன ஆயிடுச்சு. ஆனால் நீ என்ன பண்ணுற? உட்கார வைக்க கெட்டப்பட்ட அந்த மனுஷன் எப்படிங்க இந்த இருதயத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வருது? நினச்சி பார்த்தா வரமாட்டேங்குது. உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அடி உழுகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கிறதுக்கான வழியை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்துரு உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நெருங்கி போவதற்கான ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்குறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நடுராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை துதித்து உச்சாம ஒரு கறந்துட்டு. எந்த ராத்திரியில? நடுராத்திரியில் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் வலியை அவங்க என்ன நினச்சாங்க? ஆண்டவரே, இந்த வலி இருந்தாலும் உங்களை துதிக்கிறதுல இருக்கிற இன்பம் இருக்குதுப்பா ஆண்டவரே, அது மிகவும் பெரிய ஆசீர்வாதம்ப்பா. எங்கள் அப்பா சிலுவையில் தொங்கும் போது கையில் 2 பக்கம் ஆணி, முள்ளு முடி, உடம்பெல்லாம் ரத்தம் ஊற்றுது. இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் கிண்டல் அடிக்கிறான். இந்த வலியை தாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? அவன் கிண்டல் அடிச்சதுக்கு கேட்டுக்கிறான். ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான், அவனுக்கும் மன்னிக்கிறாரு. இந்த வலியை தாங்கிறதுக்கு அத்தனை மணி நேரம் அன்றைக்கு தேவன் இந்த வலியை தாங்கக்கூடியபடியாக பிதாவிடத்தில் மன்றாடினார். பார்த்தீங்களா? அந்த மன்றாட்டு தான் அவர் என்ன பண்ணுச்சு? அப்போ ஒன்று என்ன காப்பாற்றுது? எது காப்பாற்றும்? கட்டப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, சிறைகள் வரும் பொழுது உன் முனங்கள், உன் துதிகள் உன் தகப்பனை நோக்கி பார்க்க வேண்டும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க. எப்படி பாட்டு வரும் இல்லையா? நம்ம பாட்டு வருமா? சோகமான பாட்டு வரும் இல்லையா? வாழ்க்கையே ஓடி போச்சுன்னுவோம் அல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ள தேவனே, அப்பா இந்த வழி எனக்கு தெரியல ஆண்டவரே, உண்மை பாடுவதற்காக இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லி எங்கள் அப்பாவை குறிச்சாங்க. அல்லேலூயா. நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த நெருக்கடிங்க, எந்த நெருக்கடிங்க? கட்டப்பட்டு இருக்கிற மனுஷன் நடுராத்திரிலேருந்து எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. கையை காலை கட்டப்பட்டு மகிழ்ச்சி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் நைட்டு என்ன பண்ணுங்க? கற்பனை பண்ணி பாருங்க. என் காலை கையை கட்டினா எப்படி பாடுவேன்? என் காலை ஏன் கட்டினாங்க? என்னை ஏன் அடித்தாங்க? என்னை ஏன் கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டாங்க? எதை குறித்து கவலை பண்ண? நீ எங்கே வேணா போடுறா, நீ எங்கே வேணா
ஓடு. இல்லை குழியை தோண்டி என்னை மேலே மூடிட்டா கூட உள்ளேருந்து நான் கூப்பிட்டு அவர் கேட்பாரு, அந்த குழியை திறந்து என்னை மேலே கொண்டு வருவார். என்ன கொண்டு வர்றாரு? குழியை திறந்து மேலே கொண்டு வர்றாரு. ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போனார். தண்ணிக்குள்ளே போய் அவர் என்னென்னோ பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் பரலோக தேவன் என்ன பண்ணாரு? தண்ணியே படைச்சது நான் தான், பூமியே படைச்சது நான் தான், ஆகாசம் படைச்சது நான் தான், மனுஷனை படைச்சது நான் தான். நீ இப்போ செய்ததை அழிக்கக்கூடிய என்கிட்ட என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அல்லையா? அப்போ தேவ பிள்ளைகள் அந்த நெருக்க, அந்த பாடுகள், அந்த உபத்திரங்கள் வரும்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்குது பாருங்கள், மிக டேஸ்ட்டாக இருக்கணும். எப்படி இருக்குன்னா ஆமென். அப்போ ஒரு மனுஷன் கீழே உட்கார்ந்தாலும் மேலே அது என்ன பண்ணணும்? நெருக்கத்தில் எது வரணும்? நெருக்கத்தில் எப்படி இருக்கணும்? அப்பா ருசிக்கணும். யாரை ருசிக்கணும்? தகப்பனை ருசிக்கணும். அல்லையா? இந்த சிறைச்சாலை அவனுக்கு பெருசாக தெரியல. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த செய்தி தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான செய்தி. இப்போ சொல்லக்கூடிய செய்தி தான் உங்கள் வாழ்க்கையில். என்னடா நான் கட்டப்பட்டேன், ஏன்டா நான் கால் கட்டப்பட்டிருக்கேன், ஏன்டா கை கட்டப்பட்டிருக்கு அவன் நினைக்கல. ஆனால் அந்த கட்டுக்கு பின்னாடி ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருந்தார். உன் பிரச்சனைக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறாரு? உங்க பிரச்சனைக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. அல்லையா? இந்த நெருக்க வருகிறது என் தகப்பனை எங்கேயோ கொண்டு போகிறேன். சொல்லுங்க, எங்கேயோ கொண்டு போகிறேன். நான் நெருக்கத்தை பார்க்கக்கூடாது, நெருக்கத்தை குறித்து நான் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூட. இப்போ வாசிங்க. கவனிங்க, உற்சாகமா கறந்துட்டீங்களே. சிந்திச்சு பாருங்க. யார் கேட்குறா? டே பைத்தியக்காரனே, இவ்வளோ அடி அடிச்சாங்களே ஒன்று, அப்போ கூட உனக்கு சொரணம் இல்லையா? கேட்பானா? இவ்வளோ போய் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்கலையா, அப்போ கூட அந்த இயேசு பிடிச்சிக்கிறேன்னு கேட்டாங்களா? இப்போ இவனை கேட்டிருப்பாங்களா இல்லையா? சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேர் பைத்தியக்காரமா இப்போ தான் அடி வாங்கிட்டு வந்து காலை கையை கட்டுங்க, வாய் சும்மா இருக்குதா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீ என்ன வேணா கேள்றா, நீ கேட்கறதுக்கு தான் என் வாயை கத்த திறக்கிற. சொல்லுங்க, நீ கேட்கறதுக்கு தான் என் வாயை கத்த திறக்கிற. நீ கேட்காத வரைக்கும் கத்தல பண்ண மாட்டாரு. இப்போ நீங்க கேட்கறது தான் என் வாயை கத்த திறக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த பவுலுடைய அந்த ரசனையை பாருங்க. அதாங்க அவங்க இல்லையா? நான் கேட்பேன், பவுலை காட்டில் எனக்கு என்ன பண்ணுங்க, அதிகமான அபிஷேகத்தை பண்ணுங்க. நான் கேட்பேன், அங்கே பெட்டிஷன் அங்கே போட்டிருப்பீங்க, எங்கே போட்டிருப்பீங்க? இல்லையா? நம்ம மகிமையை பாருங்க, பவுலுடைய அந்த மகிமையை பாருங்க. எல்லா ஜனங்களும் இவன் பாடலை கேட்கும்படியாக ஒரு இனிமை குரல் அந்த சிறைச்சாலைக்குள் பாய்ந்து சென்றது என்று சொன்னார். ஒன்றை இனிமையான ஜெபம். அந்த நெருக்கத்தில் அழுகை அல்ல, அந்த நெருக்கத்தில் கூப்பாடு அல்ல, அந்த நெருக்கத்தில் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த நெருக்கம் எங்க போகுதுன்னே தெரியாது.